பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ முத்துக்குமரனோட இன்டர்வியூ வித் ஜோ மைக்கேல் அப்படின்றது பயங்கர சூப்பராக இருந்தது. ஏன்னா ஜோ மைக்கேலோட கொஷின்ஸ் எப்போதுமே எப்படி இருக்கணும்னா அவரோட கண்டஸ்டன்ஸ் மேலே வச்சிருந்த நெகட்டிவ் ஒப்பீனியன் எல்லாத்தையுமே வச்சு மூஞ்சிக்கு நேராக கேட்பார். அதற்கான பதில்கள் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் நம்மளோட பேச்சாளர் முத்துக்குமரன் கூட இருக்கும்போது எப்படி இருக்கும்? எஸ், அவர்கிட்ட முதல் கேள்வி என்ன கேட்கப்படுது அப்படின்னா, நீங்கள் இந்த மிடில் கிளாஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு விளையாடினீங்கன்னா, ஏன்னா இந்த மிடில் கிளாஸ்ன்றதை மென்ஷன் பண்ணி அந்த ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கும் ஒரு சிம்பத்தி கார்டுக்காகவும் நீங்கள் அதை வச்சு கேம் ஆட்டினீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவரோட வார்த்தை ஒன்றே ஒன்று தான். இப்போது ஜெஃப்ரி அப்படின்றவன் ஒரு ரேப்பர், அவன் அந்த ஒரு செக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கான். இப்போ நம்ம சாட்சினா எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 21 இயர்ஸ் ஒரு பொண்ணு அவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவள் ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறான். மஞ்சரி ஒரு போல்டான லேடியாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக அங்கே நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அதுதாங்க நான் என்னோட அடையாளம் அப்படி தான் இருந்தது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கேன். ஸோ என்ன மாதிரியே நிறைய பேர் அந்த கனவுகளை நோக்கி ஓடணும் அப்படின்னு இருப்பாங்க. பட் பண்ண முடியாமல் சின்ன சின்ன வேலைகளில் போய் தன்னோட கனவு இலக்குன்றதை அடையாமல் அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்படி முடங்கி உட்காந்துருக்கவங்களுக்கு, இல்லை உன் கனவை நோக்கி நீ உன்னோட உழைப்பை கொடுத்து பயணிச்ச அப்படின்னா கண்டிப்பாக உன்னாலையும் சாதிக்க முடியும். மிடில் கிளாஸில் இருந்த முத்துக்குமரன் தன் கனவுக்காக உழைச்சா, அவன் இன்னைக்கு சாதிச்சான் அப்படின்னா நீயும் சாதிக்கலான்றத ஒரு அடையாளம் காட்டணுன்றதுக்காக தான் இதை நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு இதை வெளியே இப்படி மாற்றுவாங்கன்னு நினச்சிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. அண்ட் பிஆரை வச்சு வின் பண்ணீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது, பிஆர் அப்படின்னா நீங்கள் எல்லாரையும் பிஆர், ஜோ மைக்கேலையும் முத்துக்குமரனுக்கு பிஆர்னு சொன்னாங்க, ரவீந்திரன் சார் சொன்னாங்க. அப்போ அதான் அவர் கேட்குறாரு. இப்போது தீபக் அண்ணா உள்ளே வந்ததுமே என்ன சொன்னார்? குமரன் நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். ரவீந்திரன் சார் சொன்னார், தர்ஷா குப்தா என்னை வந்ததுலேருந்து அப்படி திட்டின தர்ஷா குப்தா, ஆனால் யார் ஜெயிக்கணும்னு கேட்டால் முத்துக்குமரன் சொல்கிறாங்க. அப்போது வந்தவங்க நிறைய பேர் முத்துக்குமரன் ஜெயிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு அவங்களாம் என் பிஆர்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. அவங்கவுங்க விருப்பம், அவங்க ஒரு விளையாட்டை பார்க்குறாங்க, அதில் யார் சுவாரஸ்யமாக இருக்காங்களோ அவங்கள அதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ என்னை விருப்பப்படுறவங்க எல்லாம் என்னோட பிஆர்னு சொல்லிடுறாங்கன்னு செருப்படி கொடுத்தார். ஏன்னா நம்மளே இப்போ ஒருத்தரோட கேமை பார்க்குறோம், இந்த கேமுக்கு ஒருத்தர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் நமக்கு ஒருத்தரை பிடிக்குது. இப்போ இந்த சீசனில் முத்துக்குமரனை இனிஷியல் டேஸில் எனக்கும் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்ன வளவலன்னு பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் அவரோட கேம் அணுகுமுறையாகட்டும், மனிதராக அவர் ஒரு இடத்துல செயல்படுறதாகட்டும், நம்மளை பார்க்குறவங்களா சுவாரஸ்யப்படுத்துறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு நமக்கு கேமை பிடிச்சி முத்துக்குமரனை பிடிக்க ஆரம்பிச்சு. உடனே நீ அவன் பிஆர் அப்படின்றார். அதுக்கு தான் ஒரு ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துருக்காரு. என்ன பிடிச்சவங்கள நீங்கள் பிஆர்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? அப்போ பிஆர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்கன்ற மாதிரி சூப்பராக முடிச்சிட்டாரு. அண்ட் நிறைய பேர் அவருக்கு நிறைய அன்பை கொடுத்ததும் அவர் புரிஞ்சுக்கிறார். ஏன்னா இப்போ இவ்வளோ பேர் என் மேலே அன்பு காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டு பிள்ளையா என்ன எல்லாரும் பார்க்குறாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்லேயும் இப்படி ஒரு திறமையாக உழைக்கிற ஒரு பையன் இருக்கான், அப்போ அவனுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். இப்போ நீட் எக்ஸாம் ஒரு சில குழந்தைங்க எழுதுறாங்க, சிறு சாதாரண வீட்டு பொண்ணு வின் பண்ணுறா, அதில் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறா, நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறோம். ஏன் நாளைக்கு நம்ம பிள்ளையும் நம்மளும் இப்படி தான் கஷ்டப்பட்ட குடும்பமாக இருக்கா, நம்ம பிள்ளையும் இந்த மாதிரி சாதிக்குன்ற ஒரு சந்தோஷம் வரும். அதை அவரால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி இன்னைக்கு முத்துக்குமரன் ஜெயிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறதும் பெருமைப்படுறதுக்கான காரணம், அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி கடின உழைப்பை போட்டு திறமையான ஒரு பிள்ளை இருக்குது, அப்போ நம்ம பிள்ளையும் இந்த மாதிரி நாளைக்கு முன்னேறும்னு நினைக்கிறாங்க. ஸோ நாம எப்படி முத்துக்குமரனை பார்த்தோம் அப்படின்றத முத்துக்குமரன் ரொம்ப அழகாக புரிஞ்சு அதை அவருக்கும் புரிய வச்ச விதம் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம், நம்ம வீட்டு பிள்ளையா பார்க்குறோம், நம்ம வீட்டு பிள்ளையா பார்க்குறோம் குமரனை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை இருக்காம நமக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருந்திருக்கும். நம்மளால காட்ட முடியாமல் ஒரு சிலர் முடங்கி கடந்திருப்போம். ஆனால் அவரை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஃபயர் வருது இல்லையா? டேலண்ட் இருக்கு அப்படின்னா நம்மளும் ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்தா நம்ம ஜெயிக்க முடியும். குமரன் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்மளோட பிரதிபலிப்பா நம்ம குமரனை பார்க்குறோம் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அடுத்ததா இந்த டிக்கெட் டு ஃபினாலே அந்த ஒரு டாஸ்க் இருக்கு இல்லையா, அதை ஏன் நீங்க குரூப்பிசம் பண்ணீங்க, எதுக்கு எல்லாரையும் ஆள் சேர்த்து பண்ணீங்க அப்படின் போது அவர் சொல்றாரு, இப்போ அந்த கேம் எல்லாமே அப்படி விளையாண்டால்தான் ஒரு சில கேம்ஸ் இண்டிவிஜுவலாக விளையாடுறது இருக்கும். இப்போ நெருப்புக்குழி டாஸ்க்கும் மன்றம் டாஸ்க்கும் மட்டும்தான் நாங்கள் அப்படி சேர்ந்து விளையாடுறதா இருந்துச்சு. மன்றம் டாஸ்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நேரம் ஒரு 1 hour கிட்ட அவங்க இண்டிவிஜுவலாக விளையாடுறன்ற பேரில் எல்லாருக்கும் அடிபட்டுச்சே தவிர யாருமே அந்த கேமை ஒன்றுமே பண்ண முடியல. ஒவ்வொருத்தராக இருந்து அந்த கேம் முடிக்க முடியாதுன்றதுக்கப்புறம் தான் டீம் சேர்ந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த நேரத்தில் அது சரின்னு பட்டுச்சு. அந்தந்த நேரத்தோட நியாயத்தை தான் நம்ம பண்ணுறோம், அது தவறாக முடிஞ்சிருது. பட் எனக்கு அந்த நேரம் அது சரின்னு பட்டுச்சு, நான் அதை பண்ணேன் அப்படின்னு இருக்காரு. அண்ட் சவுண்டை டஃபஸ்ட் பிளேயர் அப்படின்னு முத்துக்குமரன் பல இடங்களில் சொல்லியிருக்காரு. அப்படி எதுங்க உங்களை ஃபீல் பண்ண வச்சிச்சு? சௌந்தர்யாலாம் ஒரு பிளேயர்னு டஃபஸ்ட் பிளேயர் நீங்கள் நினைக்க வச்சுக்கிறது எது அப்படின் போது அவர் அந்த எக்ஸ்பிரஷனை சொல்கிறார்.
அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. நம்ம சௌந்தர்யா எக்ஸ்பிரஷன் குயினா இருக்காங்க, விஷால் ஒரு என்டர்டெய்னரா இருக்கான், முத்துக்குமரன் ஒரு பேச்சாளரா இருக்கான். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு ஒரு திறமை ரசிப்பாங்க. ஆடியன்ஸ் வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் தான் ரசிப்பாங்க, இப்படி பேசினா மட்டும் ரசிச்சிருவாங்க, இப்படி சண்டை போட்டால் ரசிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு. ஒரு கட்டத்தில் முத்துக்குமரனே யோசிச்சிருக்காங்க, பரவாயில்ல இந்த பொண்ணோட க்யூட்டாக தான் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிருக்கேன்றாரு. தீபக் இனிஷியல் டேஸில் நம்ம சௌந்தர்யாவை பிடிக்காத தீபக்கே ஓரளவுக்கு நான் அவங்க கூட பழகினதுக்கப்புறம் எனக்கு சௌந்தர்யாவை பிடிக்குது அப்படின்னு அவர் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. பட் எந்த விதத்துலையுமே எந்த ஆங்கிளில் பார்த்தும் எனக்கு அவங்களோட எக்ஸ்பிரஷன் க்யூட்டாக தெரியல. ஏன்னா அது நேச்சுரலாக இல்லை. இப்போது அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு க்யூட் எக்ஸ்பிரஷன் வருது, ஃபன்னாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தடவை பிக் பாஸ் கிட்டலாம் பேசும்போது அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாத பச்சை புள்ள மாதிரி குழந்த மாதிரி அழுகிறது, அவர்கிட்ட பேசுறது, இதெல்லாம் வந்துட்டு பை நேச்சுரலாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு சௌந்தர்யா பண்ணுறது ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தான் தோணும். லைக் கேமரா கான்ஷியஸில் கேமரா என்னை பார்க்குது, நான் என்னை காமிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போது வில்லேஜ் டு வில்லாலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் நான் பார்த்தேன். அதிலலாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர டாஸ்க் பேஸ்டாக இருக்காங்க சௌந்தர்யா, பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க, அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்லாம் பயங்கரமாக கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுகிறது, தெரியாது அப்படின்னு நடிக்கிறது, சும்மா தப்படி ஹேர் ஃப்ளிப் பண்ணுறது, இதை மட்டும் பார்க்கும்போது சௌந்தர்யா கான்ஷியஸாக ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ, தன்னை பிராண்ட் பண்ணிக்கிறாங்க, தன்னை இன்னசென்ட் பிராண்ட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. பட் குமரனுக்கு அந்த பார்வையில் பார்க்கும்போது அவங்க இன்னசென்ட்டாக தெரிஞ்சாங்களாம். பட் குமரன் பார்வையில் அப்படி தெரிஞ்சனால அவர் டஃபஸ்ட் பிளேயர், அவங்கள வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினச்சேன்னாரு. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ஜாக்லின். ஸோ ஜாக்லினை பற்றி ஒரு கேள்வி எந்த இடத்துல ஜாக்லினை பற்றி கேட்டாலும் முத்துக்குமரனோட முதல் பதில் என்ன அப்படின்னா, அவங்க அவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ உழைப்பு போட்டு ஒரு போட்டி உணர்வோடு அவ்வளோ நாள் நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணோம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவன் நல்ல பிளேயர் அப்படின்னு அவங்க சொல்கிறதும் நான் அவங்கள பார்க்குறதும் அப்படி ஒரு நட்பு எங்களுக்குள்ளே உருவாச்சு. அந்த சோஃபா கேங் உருவாச்சு இல்லையா, தீபக், முத்துக்குமரன், மஞ்சரி அண்ட் ஜாக்லின். ஸோ அந்த கேங் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட போட்டி உணர்வு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அவங்க வெளியே போகும்போது முத்துக்குமரன் ரொம்ப வருத்தப்பட்டார். ரொம்ப ஒரு டஃபஸ்ட் பிளேயராக நான் ஜாக்லினை பார்க்குறேன். நான் வந்து முதல் நாள்லேருந்து உழைப்பு போட்டேன் அப்படின்னா அவங்க முதல் நொடியிலிருந்தே உழைப்பை போட்டிருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஜாக்லினை பற்றி பேசும்போது எல்லா இடத்துலையும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை அவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணி நம்ம முத்துக்குமரன், அதாவது தன்னோட காம்படிட்டருக்கும் அவ்வளோ ஒரு வேல்யூ கொடுத்து பேசுகிற முத்துக்குமரனோட அந்த குவாலிட்டி நல்லா இருந்தது. அந்த இடத்துல இந்த கேஷ் பாக்ஸ் எடுக்க போகும்போது உங்களுக்கு ரோட்லலாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டாங்களாமே, உங்களை வந்து பிக் பாஸ் டீம் இதெல்லாம் பண்ணி உங்களை ஏமாற்ற பார்த்தாங்களாமே, உங்களை துரத்தி விட பார்த்தாங்களாமே, இதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனாலும் நம்ம குமரன் பச்சை புள்ளத்தனமாக ஒரு பதிலை சொன்னார். எஸ், டீம் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாரு. இதை பிக் பாஸ் சொன்னார். பிக் பாஸ் வந்துட்டு லைக் கேர்ள்ஸ்க்கு டாஸ்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேர்ள்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக என்ன சொன்னார்னா, இப்போ உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு 25 செகண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நாங்கள் எங்கள் டீம் வச்சு நாங்கள் பார்ப்போம், இந்த டைம்குள்ளே ஒருத்தராளுக்கு இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு எல்லா டாஸ்க்கும் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு நம்மளுக்கு பிக் பாஸ் சொன்னார். பட் நமக்கு அது எதுவுமே ப்ரூஃப்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவர் ஒரு விஷயத்தை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக கேர்ள்ஸ் ஓடுறதுக்கு முன்னாடி இந்த மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொன்னார். அண்ட் மோர் ஓவர் இப்போது நம்மளோட ஜாக்லின் ஓடுறதுக்கும் இல்லை பிக் பாஸ் டீம்லேருந்து ஒரு பொண்ணு ஓடுறதும் ஒரே மாதிரி இருக்குமா? லைக் அவங்க 2 பேரோட ஃபிசிக்கும் பார்க்கறதுக்கு வேணாலும் ஒரே மாதிரி இருக்குமே தவிர அவங்க ஸ்டாமினா ஒரே மாதிரி இருக்குமான்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பட் ஜாக்லின் ஓடுற அதே ஸ்பீடில் தான் அவங்களோட டீம்லேருந்து ஒரு பொண்ணும் ஓடும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டாமினா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ முத்துக்குமரன் அது பிளைண்டாக நம்புறார். எப்படி பாய்ஸ் டீமில் இருக்கும்போது பாய்ஸ் டீமை நம்ம காப்பாற்றணும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் போய் என் டீமுக்காக நிற்பேன் அப்படின்னாரோ, பட் இங்கேயும் பிக் பாஸ்க்காக அவர் பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ், டீம் வந்து ஆல்ரெடி இதை செஞ்சு பார்க்குறாங்க. நான் 15 செகண்டில் ஓட்டினேன் அப்படின்னா அங்கே 14 செகண்ட்லேயே முடிச்சவங்களாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அண்ட் அந்த டீம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த தண்ணின்றது மழை பெஞ்சிருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் அது வந்து வாலண்டியராக வந்து என்ன விழ வைக்கணுன்றதுக்காக பண்ண மாதிரி தோணலை அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் நிறைய விஷயத்த பிளைண்டாக நம்புறீங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இவங்க யோகியவான்கள் இல்லை. மேபி இவங்க டிஆர்பிக்காக எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க. இப்போ ஜாக்லினை வந்து மென்டலி அவங்கள அந்த ஸ்டெப் எடுக்க வச்சாங்க. அவ்வளோ நேரம் பயந்துக்கிட்டு இருந்த ஜாக்லின், நான் போக மாட்டேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் கேஷ் பாக்ஸ் எடுக்க ஓட போய் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி நான் வெளியே போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைச்ச ஜாக்லினியே உங்க எல்லாரையும் பேச வச்சு, அதாவது கேஷ் பாக்ஸ் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு உங்க எல்லாரையும் பேச வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஃபயரை கொண்டு வந்து இதுதான் உனக்கு கிடைக்கிற கடைசி சான்ஸ், உன்னை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் பேசி நீங்க அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது முத்துக்குமரன் நீங்க பேசாதன்னு உங்களை ஸ்டாப் பண்ணி அவங்க கடைசியா வீட்டுல இருந்து ஓடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அழுகுறாங்க. அப்பவும் உங்களால முடியும், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜாக்லினா அவனுங்க வேணும்னே கட்டங்கட்டி வெளியே துரத்தி விட்டாங்க. அதே மாதிரி உங்களையும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தது. ஏன்னா அவன்
குழந்தைங்களுக்கு தேவை டிஆர்பி தான். அவங்களுக்கு இங்க ஜாக்லின், முத்துக்குமரன் அதெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் ஹாட் டாபிக்கா போகுது அப்படின்னா, அது அவங்க டிஆர்பி ஏறும். அவங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம அவங்கள பத்தி பாசிட்டிவா, நெகட்டிவா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பத்தி நம்ம பேசுறது தான் அவங்க சக்ஸஸா பார்ப்பாங்க. அதனால உங்களையும் அவங்க துரத்தி விடுறதுக்காக தான் பிளான் பண்ணாங்க. பட் குமரன் அத பச்சை புள்ளத்தனமா நம்புறாரு. ஆனால் மக்கள் அதீத அன்புல தான் நீங்க இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கீங்க. அதுக்கு நான் என்னைக்குமே ஒரு நன்றி உணர்வா உங்களுக்கு இருப்பேன். எனக்கு சொல்ல வார்த்தைகளே இல்ல. நன்றி உணர்வா இருப்பேன் அப்படின்னு இருக்காரு. அண்ட் தீபக், சாச்சனா இவங்களோட அன்பு. முத்துக்குமரனுக்கு தீபக் எவ்வளோ பிடிக்கும், சாச்சனாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதுக்கு அவர் சொன்ன வார்த்தை. இதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது எந்த ஒரு நட்பும் எனக்கு வேண்டாம். ஏன்னா நட்புக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அவங்க செய்யற தவறுகளோ, அவங்க கூட போட்டி போடுறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் ஒரு கட்டத்துல அந்த வீடு நம்மள மாத்தும். இது எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸும் சொல்லி நம்மள பார்த்துருக்கோம். அப்படி ஒரு கட்டத்துல நம்மள ரொம்ப வீக் ஆக்கும்போது நமக்கு ஒரு பாண்டிங் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான் அவர் தீபக் கூட பார்க்குறாரு. அதே மாதிரி தான் சாச்சனா. ஸோ கடைசியில் இவங்க மேலே அன்பு காட்டினதுக்கும், நான் என்னை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி யார் மேலேயும் அன்பு காட்டக்கூடாதுன்னு நினச்சதுக்கும், ஆனால் அங்கே அன்பு காட்ட வச்சுச்சு அந்த வீடு அப்படின்னாரு. எஸ், கடைசியா அவர் மக்கள் கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, நான் உங்களுக்கு என்னைக்குமே காலத்துக்கும் நன்றி உணர்வோடு இருப்பேன். நீங்க கொடுத்த அன்பு விலை மதிப்பில்லாத அன்பு. அந்த அன்பின் அடையாளமா தான் அந்த ட்ராஃபி இருக்கு. ஸோ அதை நான் ரொம்ப பத்திரமா நன்றி உணர்வா காலம் ஃபுல்லா உங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு இருக்கார். நன்றி உணர்வுலாம் வேண்டாம் குமரன். நீங்க இந்த டைட்டிலுக்கு டிசர்விங் ஆனவங்க. ஸோ அதை நாங்க உங்களுக்கு கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கே தவிர, இந்த நன்றி உணர்வு அதெல்லாம் வேண்டாம் குமரன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஃபியூச்சர்லயும் உங்களோட நிறைய ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும், உங்களை பிக் ஸ்க்ரீனை பார்க்கணும் அப்படின்னு நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்றோம். பாப்போம், இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் இருக்கு. அதுல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.